வணக்கம் உறவுகளே, இது நம்ம தவறு மலர் மீடியா சேனல். நான் உங்கள் மதுரை வீரன். ஒரு வழியாக ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியோட இடைத்தேர்தல் முடிஞ்சிருச்சு. பொதுவாக இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே இனிமேல் பெரியாரை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க, அவரை பற்றிய உண்மைகளை கிளற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட கட்சிகள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் நம்ம திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இந்து மதம் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான ஒரு சிறு கருத்து வேறுபாடு. ஆண்டாண்டு காலமாக அங்கே ஒற்றுமையுடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு. இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, இந்து அமைப்புகளும் சரி, மாறி மாறி தங்களோட உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் போன்ற நிகழ்வுகளாக நடந்தேறி இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த நிகழ்வுகளை கூட அந்த நமது தமிழக அரசு எப்படி கையாளுதுன்னு பாருங்கள். மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பெரியார் மண்ணில் இதை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மத வழிபாடு சம்பந்தப்பட்ட இடங்களில் நம்ம பெரியாரோட கொள்கைக்கு என்ன வேலை? இந்து மதம் பெரியாரை ஏற்றுக்குதா? இந்து மத வழிபாட்டு முறைகளை பெரியார் ஏற்றுக்கிட்டாரா? இல்லை இஸ்லாமிய மத வழிபாட்டை பெரியார் ஆதரித்தாரா? அதை ஏற்றுக்கிட்டாரா? இப்போ உள்ள மக்கள் அவரோட கொள்கையில் ஏற்றுக்கிறாங்களா? மத நல்லிணக்கம் அப்படின்னு சொன்னாலே இந்து மதத்தில் உள்ள குறைகளை தான் சுட்டி காட்டணும், மூட நம்பிக்கைகளை சுட்டி காட்டணும் அப்படிங்கிற ஆண்டு காலமாக ஒரு பேச்சாகவே இருக்குது. இது அன்றைக்கி நம்ம தெய்வீக திருமணம் முத்துராமலிங்கத்தவரே கண்டுபிடிச்சிருக்கார். அதாவது பகுத்தறிவாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஒரு மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளை சுட்டி காட்டும்போது அனைத்து மதங்களையும் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்து மதத்தை மட்டும் இவர்கள் பழித்து பேசுவதற்கோ குறைத்து பேசுவதற்கோ என்ன காரணம் என்பதையும் அவர் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கார். சுதந்திரத்துக்கு முன்பு நம்ம இந்து மதத்தை பழித்து பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்கிற கருத்தே பாருங்கள். பொதுவாக கிறிஸ்தவ மதத்தை இந்த பகுத்தறிவாளிகள் குறைச்சி பேசுனாங்கன்னா, ஒரு அவதூறு பரப்புனாங்கன்னா, ஆளும் அரசு ஆங்கிலேயர் அரசு, அவர்களுடைய மதம் கிறிஸ்தவ மதம். அப்போ இந்த பேசுகிறவங்கள சிறையில் அடைச்சிருவாங்க. சரி, இஸ்லாமிய மதத்தை பற்றி பேசினா என்ன ஆகும்? அவங்க கூட்டம் கூடி பேசுகிறவங்கள அடிப்பாங்க. அப்போது இந்து மதத்திலே இருந்து கொண்டு பொதுவான மதமாக ஒரு இந்து மதத்தை ஒரு பழித்து பேசுவதாக மட்டுமே ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் என்று அன்றைக்கே தேவர் திருமணம் யாருமே அதுக்குண்டான காரணங்களை நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் கூட இந்த பெரியார் மண் அப்படின்னு தான் நம்ம பேச நம்ம கேட்க முடியுது. அப்போ இந்த தமிழக அரசு நம்ம எப்படி வழி நடத்துகிறது என்பதை இனிமே பார்க்கணும். இந்த மக்கள் மத்தியில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு பிரச்சனையை மறைக்க ஒரு தேவையில்லாத இன்னொரு பிரச்சனையை தான் மக்கள்கிட்ட ஊடகங்களும் சரி, மற்றவங்களும் சரி, மக்கள் மீது திணிக்கிறாங்க. இப்போ ஈரோடு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இனிமேல் பெரியாரை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன சம்பவத்தை இன்றைக்கி ஒரு பெரிய பூதாகரமாக்கி வேங்கை வயல் பிரச்சனையை மூடி மறைக்க பார்க்குது இந்த அரசியல் கட்சிகளும் தமிழக அரசும். நீங்கள் விட்டு பாருங்கள், நம்ம உசிலம்பட்டியில் காலகாலமாக அனைத்து சமுதாயமும் ஒற்றுமையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வியாபார ரீதியாகவும் சரி, கல்வி, எல்லா இதுலேயுமே வேலைவாய்ப்பு, அனைத்து துறைகளிலும் எல்லா மக்களுமே இணக்கமாக தான் வாழ்கிறாங்க. ஆனால் ஆங்காங்க ஒரு சிறு பிரச்சனைகள் நடந்துடும். அதே போன்ற ஒரு பிரச்சனை சாதிய பிரச்சனை ஒரு சமீபத்தில் அரங்கேறிச்சு. அந்த பிரச்சனைக்கு உசிலம்பட்டி தொகுதியவே, அந்த பகுதி முழுவதுமே சாதிய வன்கொடுமை மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கையை வச்சு அதில் ஒரு ஆர்ப்பாட்டம் கடந்த 2ஆம் தேதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. இப்போ இங்கே உள்ள அமைப்புகள், ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் இது ஒரு இணக்கமாக வாழ்கிற பகுதி. இங்கே அவர் இது போன்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தட்டும். ஆனால் அந்த வலியுறுத்துகிற கோரிக்கை பாருங்கள், அந்த பகுதியையே, உசிலம்பட்டி பகுதி முழுவதுமே சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது எங்கே கொண்டு போய் விடும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த பட்டியல் பிரிவு மக்களை பிற
சமுதாய மக்களிடமிருந்து தனித்து பிரித்து கொண்டு போக வேண்டிய அந்த வேலையை தான் திருமாவளவன் வந்து செய்யணும்னு நினச்சிருக்காரு. அதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கண்காணிப்பாளர், ஆட்சியாளர், மாவட்ட ஆட்சியாளர் அனைவரிடமே பவர்ஃபுல்லாக உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் வந்து ஒரு மனு கொடுத்தாங்க. நம்ம தேசிய தலைவர், திரைப்பட தயாரிப்பாளர் சமுத்திரித்தவர் கூட முகநூலில் ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த எதிர்பதிவை அந்த பதிவிட்ட காரணத்திற்காக அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சிச்சு. விடுதலை சக்திகள் வந்து அந்த பதிவை வந்துட்டு புகாராக கொடுத்த உடனேயே, சற்றும் தாமதிக்காமல் உடனே வழக்கு பதிவு செஞ்சாங்க. இது காவல்துறையுடைய வேலைகள்னு சொல்லி நம்ம வச்சுக்கிடுவோம். ஆனால் கடந்த மாதம் பேசினார், தேவரை கொஞ்சம் அவதூறாக பேசினார். அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு எவ்வளவு நாள் காலதாமதம் பண்ணாங்க? இதே போன்று உடனுக்குடனே வழக்கு பதிவு செய்தார்களா? அவரை கைது செய்தார்களா? இல்லை. வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியே பல போராட்டங்கள். அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி நம்ம சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சமுத்திரித்தவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. காரணம், இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பதிவு போட்டதுக்காகத்தான். இப்போது திருமாவளவன் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? வேங்கவியல் பிரச்சனையை மறைக்கணும். வேங்கவியல் பிரச்சனையை மறைக்கிறது அப்படிங்கிறத விட வேங்கவியல் பிரச்சனையில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை மக்கள் மத்தியிலிருந்து மறைக்கணும். இதுதான் அவரோட நோக்கம். அதை வந்துட்டு உசிலம்பட்டியில் நிறைவேற்றணும்னு நினச்சார். அது காவல்துறை வந்து அனுமதி மறுத்து ரத்து பண்ணிட்டாங்க அந்த கூட்டத்தை. வேங்கவியல் பிரச்சனை கடந்த 2 வருஷமாக 2022 இருந்து அதை கண்டுபிடிக்க முடியாமல் அதை சிபிசியில் எல்லாம் விசாரணை போயிட்டு இருந்தது. இப்போது இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு அந்த சமுதாயத்தை பட்டியலிருந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் குற்றவாளி 3 பேரை வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதை இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இவங்க மட்டும் இல்லை, இவங்க ஒரு ஜாதி அமைப்பு, ஜாதிய கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிற கட்சிகள் கூட இதை வந்து இந்த காவல்துறையோட இந்த விசாரணையை ஏற்றுக்கல. பிற சமுதாயத்தில் வந்துட்டு பல தவறுகள் செய்தால் உடனே சுட்டி காட்டி உடனே அனைத்து நடவடிக்கை எடுக்கும்போது தன் சுய சாதிக்குள்ளேயே ஒரு குற்றவாளிகள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த 3 பேர் குற்றவாளின்னு சொல்லிட்டு 2 வருஷம் கழித்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க, முடிவு பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஏற்றுக்க வேண்டியதானே? இதை ஏற்றுக்கொண்டு பிரச்சனையை முடித்த உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க? தமிழக காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றாங்க. ஏற்கனவே பல பிரச்சனைகளில் சிபிசிஐடி விசாரணை போதும், சிபிஐ இது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் தொல் திருமாவளவன் அவர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த ஒரு கொடூரமான பாலியல் பிரச்சனைகளில் கூட தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் இவர். அப்படிப்பட்ட ஒரு அந்த காவல்துறை விசாரணையை, அந்த முடிவை ஏன் இதில் ஏன் மறுக்கிறாங்க? தன் அந்த பகுதி வேங்கவேல் கிராமத்தை சேர்ந்தவங்களே அது தன் சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் கூட ஒரு எண்ணம் இருந்தும் அதை ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த சம்பவம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை அறிக்கை கொடுக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவங்கள குற்றவாளின்னு ஏற்றுக்க வேண்டியதானே? நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரு பொதுவாக ஒரு கட்சி இன்றைக்கி ஒரு எம்பியாக இருக்கீங்க, எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சாதியாக இருந்தாலும் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் உங்கள் கோரிக்கையை வச்சுருக்கணும். அதற்கு மாறாக இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த வேங்கவேல் பிரச்சனையே வந்துட்டு நம்ம காவல்துறையை நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு வந்து நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடாக சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் நிலைப்பாடு தான் இப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட நிலைப்பாடுலேயோ உங்களுடைய முடிவில் வந்து எங்களை ஆச்சரியப்படுறதற்கோ நீங்கள் ஒரு பொதுவான கருத்தை ஏற்றுக்கொள்வீர்களோ அப்படின்ற ஒரு ஐயமோ ஒரு இது எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளும் இதை மறுக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ள மறுக்கும்போது தான் இப்போ மாற்று சமுதாயம் மற்ற பிற சமுதாய மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்குது. இதை தமிழக அரசு ஒரு சரி கட்டுவதற்கு ஒரு நோக்கமாகத்தான்
திருமாவளவன் வந்து இந்த ஏற்கனவே இது மாதிரி ஒரு ஆட்சியில் அதிகாரம், இந்த வேங்கவேல் பிரச்சனை, இதில் அவரை சமாதானப்படுத்தணும். இதை மக்கள் மத்தியிலேருந்து முதல்ல மறைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில் எடுத்த பிரச்சனை தான் உசிலம்பட்டி அந்த ஆர்ப்பாட்டம் பிரச்சனை. இதெல்லாம் ஒரு சௌத்ரி தேவர் மேலே இன்றைக்கி வழக்கு. இப்போ வழக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும். ஆனால் இவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்து கொள்ளணும்னா நீங்கள் ஒரு ஒரு ஆழமான ஒரு கருத்தை வந்து நீங்கள் உள்வாங்கணும். இந்த தமிழகத்தில் தேவர் இனத்தோட ஒரு நிலை வந்து மாற்று சமூக மக்களோடு ஒப்பிடும்போது ஒரு அரசாங்கமோ ஒரு காவல்துறையோ உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உன்னோட உரிமைக்கு நீ குரல் கொடுக்க முடியலை. முத்துராமலிங்க தேவரையோ அல்லது இந்த தேவர் சமுதாயத்தையோ யாரையோ அவதூறாக பேசும்போது, நான் இன்றைக்கு நடந்ததை சொல்லலை, இதுக்கு முன்னாடி இது முன்னர் இருந்தே இந்த மாதிரி ஒரு பழித்து அவதூறு பேசுபவர்களை வந்துட்டு உடனே வந்து ஒரு வழக்கு பதிவு செய்ததாகவோ அவர்களை கைது செய்ததாகவோ இதுவரை வந்து எந்த சம்பவமும் நடக்கலான்னு தான் நினைக்கிறேன். அப்போ நம்மளோட நிலை என்ன? நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்? அரசியல் விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இல்லை. பொதுவாக ஒரு தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழா வந்தாலே ஒரு 25 வருடங்களுக்கு முன்னர் எடுத்துக்கொள்ளுங்கள். இது அதற்கு முன்னால் தேவர் ஜெயந்தி குரு பூஜை விழா எப்படி நடந்தது? அரசியல் விழாவாக, பார்வர்ட் பிளாக் விழாவாக மதுரையில் மிகப்பெரிய ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த ஊர்வலம் பொதுக்கூட்டத்தில், அந்த ஊர்வலத்தின் முடிவில் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் பார்வர்ட் பிளாக் தலைவர்கள்லாம் ஒன்று கூடி நம்மளோட பிரச்சனைகளை வந்து பேசி அதை ஒரு தீர்மானமாக இது தீர்வு என்ன செய்யணும், அந்த மாநாட்டில், அந்த பொதுக்கூட்டத்தில், அந்த மாநாடு தேவர் ஜெயந்தி பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி சம்மந்தப்பட்ட அரசுகளுக்கு அதை உடனே அந்த கவனத்தில் கொண்டு போய் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு பக்கபலமாக ஒரு அரசியல் கட்சியாக அன்றைக்கி பார்வர்ட் பிளாக் வந்து மிக ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்சி இயக்கமாக நம்ம நாடி நரம்புகளும் ஒரு இயக்கமாக இருந்தது. இப்படி அந்த பொதுக்கூட்டம், இந்த தேவர் ஜெயந்தி விழாவை பயன்படுத்தி நம்ம பல்வேறு பிரச்சனைகள் வந்து அந்த ஒரு வருடமாகவோ இல்லை அவ்வப்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, பார்வர்ட் பிளாக்கில் உறுப்பினர்கள் இருப்பாங்க, எல்லா பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து நம்மளோட கோரிக்கைகளை வந்து சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பாங்க. இப்போ அதை கடந்த 10 வருஷமாக அதை பற்றி பேசுகிறது கூட ஆள் இல்லை. ஏன்னா நம்ம சம்மந்தப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அங்கே இல்லை. சமுதாயத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க, ஆனால் சமுதாய உறுப்பினர்கள் இல்லை. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்தால் தான் அது மாறும். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? யாரோ ஒருத்தர் வந்து தேவரை பற்றி பேசிட்டார் அப்படின்னா அவரை பற்றி அவர் பின்னாடியே அதையே சொல்லி அவர் பக்கமே நம்ம கவனத்தை கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் நாடார்லேருந்து ஒரு நபர் இப்படி பேசும்போது 2 சமுதாயத்துலேயும் அந்த அவங்க வந்து அவதூறு கருத்துக்கள் சொன்னால் அந்த அவதூறு கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்லியே நம்மளோட கவனங்கள் எல்லாம் நம்ம நேரங்கள் வந்து செலவாகிட்டு இருந்தால் நம்ம சொல்லணும். அன்றைக்கு எப்படி இந்த பார்வர்ட் பிளாக் அந்த ஊர்வலம் பொதுக்கூட்டம் இதை தடை செய்யணும், இதை கொஞ்சம் கொஞ்சமாக முடக்கினால்தான் இந்த தேவையான மக்களை ஒன்று கூட செய்ய முடியாது என்று தீர்மானித்த அந்த திராவிட கட்சிகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாநாடு பொதுக்கூட்டம் கொஞ்சமாக ரத்து செய்யப்பட்டது. நீங்கள் ஏன் மதுரைக்கு வந்து அனைத்து பகுதியிலும் மதுரைக்கு வந்து நீங்கள் அஞ்சலி செலுத்தணும், ஒரு கூட்டம் நடத்தணும், ஊர்வலம் நடத்தணும், நாங்கள் ஐயோட பசுமூனுக்கே வரோம், அவர் சாமி, நாங்கள் வந்து அங்கே அஞ்சலி செலுத்துகிறோம், வணங்குறோம் அப்படிங்கிற முறையை உருவாக்க அனைத்து தலைவர்களும் பசுமூனுக்கு வந்து மற்ற மக்களோட ஒரு உணர்வுகளோ எதையுமே இந்த ஊடகங்கள் வந்து வெளியிடுறதில்ல. ஒவ்வொரு அரசியல் கட்சியை சின்ன போட்டாவாக ஃபுல்லாக போட்டு இவங்க வந்து அஞ்சலி செலுத்துனாங்க. இதுதான் அன்றைக்கி தேவர் ஜெயந்தியோட இப்போ நிகழ்ச்சியாக இன்றைக்கி வந்து பேசப்படுது. சாமி ஆக்கிட்டோம், சரி, அவருடைய அரசியல் தலைவர் அவருடைய சரித்திர சாதனைகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டாமா? இப்போ ஒருத்தர் வந்து அந்த முத்துரமேஷ் நாடார் அவங்க மாதிரி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாடார் சமுதாயத்துக்கு எதிராக வந்து முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்காரு. பிறகு ஒருத்தர் வந்து ஒரு ஆடியோ வெளியிடுறாரு, அதில் பேசுகிறாரு, நீங்கள் வந்து காமராஜரை பற்றி பேசாமல் இருந்தால் நாங்கள் வந்து தேவரை பற்றி பேச மாட்டோம்.
இது என்ன ஒரு இதுன்னு தெரில. நீ என்னையை பற்றி பேசாத, நான் உன்னையை பற்றி பேச மாட்டேன். இது என்ன ஒரு இது? கருத்து தெரிவிக்கட்டும், இது தவறான கருத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த தவறான கருத்து அப்படிங்கும்போது நம்ம நிரூபித்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு வந்து யாருக்கு வேணாலும் இருக்கணும். நமக்கு இருக்கணும், அவங்களுக்கு இருக்கணும். நாடாரை பற்றி பேசினாங்க, சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசினார் அப்படிங்கிறது வந்து இதுவே இல்லை, அவர் பேசப்படவே இல்லை. இதே இது இமானுவேல் அவர்களுடைய கொலை வழக்கில் நீதிபதியே கேட்குறாரு, உங்கள் பேச்சு வந்து வேறு எங்கேயாவது பிரச்சனையை உண்டாக்கியிருக்கா, டேப் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லியிருக்கார். தேவரே வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காரு, எங்கேயுமே இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை ஏற்பட்டதில்லை, நான் யார் மனுஷன் புண்படுத்துகிற மாதிரியும் பேசப்படலை அப்படிங்கிற அங்கேயே சொல்லியிருக்காரு. அங்கே இருந்தால் நம்ம அப்போவே வெளிப்படுத்தியிருப்பாங்களே. இப்படி தேவர் பேசின உண்மையாக இருந்திருந்தால் அந்த சமுதாயத்தை கண்டிப்பாக வழக்கு தொடுத்திருக்க மாட்டார்களா? இவனை நினச்சி பாருங்கள். இது தேவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும், அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண வேண்டிய முன்னேற்பாடுகளுக்காக செய்யப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இந்த ஒரு பொய்யான செய்திகள் தான் இந்த அவர் ஜாதி தலைவராக்கப்பட்டது, இந்த நாடார் சமுதாயத்தின் மீது அவதூறான கருத்து தெரிவித்தார் என்று அந்த புத்தகத்தில் வந்து வெளியிருந்த கருத்துக்கள். இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னா, தமிழ் சமூகம் ஒரு தமிழ் தேசியமாக அனைத்து சமூகமும் ஒன்றிணைந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கும்போது அப்படி முடிக்கிறீங்க. ஆனால் இடையில வந்துட்டு ஃபுல்லாக அந்த தேவரை பற்றி அவதூறு பேசுகிற பேச்சு தான் உங்களுக்கு அந்த நோக்கமே அதானா? உங்கள்கிட்ட எப்படி நாங்கள் சமூக அந்த ஒற்றுமையை வந்து நல்லிணக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? தேவரை பற்றி 100க்கு மேலே புத்தகம் வந்துருச்சு. அத்தனை புத்தகத்தில் இல்லாத ஒரு கருத்து, உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய கருத்து அந்த ஒரு புத்தகத்தில் தான் இருக்கா? ஏன் அந்த ஒரு புத்தகத்தை தவிர வேறு எந்த புத்தகத்துலேயும் இந்த கருத்துக்கெல்லாம் தெரிவிக்கலை? அதையும் அவர் வந்து இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணியது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாக் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையீடு தமிழக ஆளுநர்கிட்ட வந்து கடிதம் கொடுக்காரு. அந்த கடிதம் வந்து விசாரணைக்கு போய் இது தவறு என்று தீர்ப்பு வரும் அப்படின்னு எல்லாருமே ஒரு இந்த பரபரப்பாக பேசப்படுற நிலையில் தான் மீண்டும் இவரை கைது செய்வதற்கு வேறு வழி இல்லை, இந்த ஒரே ஒரு வழக்கு தான் இதில் கைது பண்ணினால்தான் அவரால் பாராளுமன்றத்துக்கு வர இயலாது, நேதாஜியை பற்றி பேச மாட்டார், நேதாஜியை பற்றி பேசாமல் இருந்தால் சர்வதேச நாடுகளோட ஒரு நெருக்கடியிலேருந்து தான் தப்பிக்கலாம், நம்ம இந்தியாவை பிற நாடுகளிலிருந்து ஒரு நெருக்கடியிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அடி போட்ட அந்த சதி தான். அதை நிறைவேற்றிய தமிழக அரசு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களால் நிறைவேற்றப்பட்ட அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டது தான் முதுகுளத்தூர் கலவரமும் திரு இமானுவேல் சேகரன் அவருடைய கொலையும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நிலைமையில் வரும்போது ஆமாம் அவருக்கு அந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. அதே நபர்கள் வந்து அப்போவே அந்த புத்தகம் இருக்க தான் செஞ்சிச்சு. அவர் தினகரன் அவர்கள் எழுதின புத்தகம் அப்போ இருக்க தான் செஞ்சது. திருப்பி கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் 1 வருஷமோ ஒரு தேர்தல் ஒட்டி வரும்போதோ, இப்போ இந்த 26 தேர்தல் வரப்போகுது இல்லையா, இப்போ இந்த காலகட்டங்களில் மீண்டும் அந்த புத்தகம் வந்து உயிர் பழுகிற மாதிரி அந்த புத்தகத்தில் இருக்குது, இவர் இப்படிலாம் பேசியிருக்காரு. இதுவே 1957 இன்றைக்கி 2025 வரைக்கும் ஒரு வாடிக்கையாகவே வந்துட்டு இந்த அரசியல் கட்சிகள் வந்து இந்த சமுதாய அமைப்புகளையும் இந்த சமுதாய அமைப்புகள் செயல்படக்கூடிய இந்த தலைவர்களையும் பயன்படுத்துகிற சூழ்நிலை தான் இன்றைக்கும் தொடருது. இப்போ இந்த கருத்துக்களால் நீங்கள் தேவர் மீது அவதூறு செலுத்துகிறதோ கருத்தை தெரிவிக்கிறதோ, இப்போ இன்னும் சில வந்து காமராஜர் மொழியும் இமானுவேல் சேகரன் மொழியும் அந்த கருத்தில் தெரிவிக்கிறனால பாதிக்கப்படுறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த 3 சமுதாயத்துலேயும் இந்த அப்பரில் இருக்கும், அதாவது மேல் மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, பொருளாதாரத்தில் வந்து மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க இதை கண்டுக்க மாட்டாங்க, இதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கீழ் மட்டத்தில் வறுமை கோட்டில் அந்த 3 சமுதாயத்தில் இருக்காங்க பாருங்கள், அவங்களே அதை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை கவனத்தில் கொள்ள வேண்டிய நிலை அவங்களுக்கு இல்லை. இந்த நடுத்தர மக்கள்னு சொல்கிறோம் பாருங்கள், இளைஞர்கள், குடும்பத்திற்காக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க, வெளியூர்களில் வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுடைய மனநிலையை தான் இந்த 3 சமுதாயத்தோடைய கருத்துக்கள் வந்து
ரொம்ப வேதனையை அடைய வைக்குதுன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்ரீதேவர் கரியாள பாண்டியர், ஸ்ரீதேவர் கரியாள பாண்டியன் அந்த பேரை வச்சுருக்காங்க. முதல்ல ஒரு 7 பிரிவாக இருந்துச்சு தேவேந்திர குல வேளாளருக்கு முன்னால். அப்போ அது வந்துட்டும் அந்த பேரோ அதுக்குரிய பட்டமும் வந்து அவங்களுக்கு கௌரவமாக அவங்க நினைக்கல, பேர் பின்னாடி போடலை, முன்னாடியும் போடலை. தேவேந்திர குல வேளாளர்கள்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. திருப்பி மல்லர்னு சொல்லி போட்டுட்டாங்க. இப்போ எல்லாம் விட்டுட்டு ஸ்ரீதேவர் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர் தான், அவர் தான் போகிறார். மக்கள் ஏற்றுக்கல. தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு தெரியும். ஐயாவோட பேரை எடுத்துக்கிடுவோமே, முத்து ராமலிங்கம். இந்த ராமலிங்கம்னு பாருங்கள், ஒரு ஆன்மீகத்தின் சுரூபமாக ராமலிங்கம் சொன்னாலே அதை கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு ஆன்மீகமாக, ஒரு விவேகம், ஒரு தெய்வீகமாக அந்த பேர் இருக்குது. முத்துராமலிங்கம் சொன்னாலும் சரி, பசும்பொன் முத்துராமலிங்கம்னு சொன்னாலும் சரி, இதில் வந்து அந்த விவேகம், ஆன்மீகம், தெய்வீகம் இதுதான் இருக்கும். அந்த பின்னாடி அவங்க தேவர் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த விவேகத்தில் வீரம் சேரலை, அந்த தெய்வீகத்தில் அந்த தேசியம் சேரலை. பாருங்கள், சொல்லி பாருங்கள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேசியம், தெய்வீகம், அந்த விவேகம், வீரம், அது மாதிரி பின்னாடி போடுங்க. எதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவர்னு போடணும்? தேவருங்கிற பேர் தான் அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கு அப்படின்னா பின்னாடி போடுங்க. பின்னாடி போட்டோம்னா அப்படியே கெத்தாக இருக்கும். 6 நாள் விமர்சனம் பண்ணட்டும், எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்லுவோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்ம மிக புள்ளி விவரமாக நம்ம பேசத்தான் போகிறோம், விரிவாக பேச போகிறோம். ஒவ்வொரு வாய்ப்புடி சட்டமாக அதை விரிவாக பேச போகிறோம். ஆலய நுழைவு போராட்டமாக அதை விரிவாக பேச போகிறோம். நம்ம உசிலம்பட்டியில் சவுதி தேவர் மீது இந்த பதிப்பட்ட வழக்கு போன்று நம்மளோட உரிமையை எங்கேயுமே நம்ம வந்து நிலைநாட்ட முடியல. மீண்டும் ஒரு அரசியல் ஒரு விழிப்புணர்வு ஆகணும். நம்ம கட்சியில் நம்ம ஸ்ட்ராங்காக நின்று மீண்டும் ஒரு சட்டமன்ற 4-5 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கினால் ஒழிய அதிலிருந்து நம்ம தவறும் பட்சத்தில் இது போன்ற நபர்களும் இது போன்ற கருத்துக்களும் நிகழ்வுகளும் நடந்து கொண்டே தான் இருக்கும். காவல்துறையும் உடனுக்குடன் நம்ம மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்க, வேறு மாற்று சமுதாயத்து மேலே நடவடிக்கை பாயாது. அதனால் நம்ம இளைஞர்கள் அனைவரும் இது போன்ற அந்த மனநோயாளிகளை மாற்றணும். நீங்கள் வந்து முயற்சி செய்யாதீங்க, நீங்கள் மாறுங்க. நமக்கு என்ன பணி, நம்ம கடமை, அதை செம்மையாக செய்வோம். போடுற நிகழ்வுகளை கடந்து செல்வோம். அவங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, அதுக்கு நம்ம உரிய ஆதாரங்களோடு பதில் கூறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.